ரமேஷி ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப இறங்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருக்காங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கி இருக்கும்போது தான் ஒரு ரைட் டைம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான வல்லுநர்கள் இதான் ஒரு ரைட் டைம். அதுவுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னும் கூட கொஞ்சம் இறங்கலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்குது அப்படின்னா இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். சைனாவும் அமெரிக்காவும் 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விகரஸாக இந்த வர்த்தக போர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு இடத்துல முடிவுக்கு கொண்டு வருவாங்க, காம்ப்ரமைஸ் ஆவாங்க. அது நாள் வரைக்கும் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் நிறைய கம்பெனிகளை நீங்கள் தேர்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய சில நல்ல கம்பெனிகளாக பார்த்து அதையும் கூட சிறுக சிறுக வாங்க ஆரம்பிங்க. ஒரே கம்பெனியில் டம்ப் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியும். அப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டார், நான் ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த 1,00,000 ரூபாயை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? ஒரே கம்பெனியில் பண்ண வேணான்னு சொல்கிறீங்க, அல்லது ஒரே செக்டரும் வேணான்னு சொல்கிறீங்க, நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் ரைஸ் பண்ணார். அவங்களுக்கான இன்றைய பதிவு தான், உங்கள்கிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி இந்த செக்ஷனை பிரிச்சுக்கலாம், எத்தனை பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணலாம், எந்த மாதிரி கம்பெனிகள் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். இதனுடைய பரிந்துரைகள் எதுவும் கிடையாது. ஸோ இதில் முன்ன பின்ன நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், கம்பெனிஸை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், ஃபண்டை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அது எப்போதுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை ஹெல்ப் கேட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை நீங்களாக முடிவெடுக்கிறதாக இருந்தால் நிறைய வெப்சைட்ஸ்லாம் அவைலபிள். அவங்க உங்களுக்கு ரேட்டிங் இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க என்னங்க அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு உங்கள் மனதுக்கு நிறைவாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னுடைய ஒரு போர்ட்ஃபோலியோ அரேஞ்ச் பண்ணுறதாக இருந்தால் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் கொடுக்க வந்திருக்கேன். ஸோ நான் இதில் என்ன பிரிச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக்ஸு நான் பிரிச்சிருக்கேன், அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் பிரிச்சிருக்கேன். அடுத்ததாக இடிஎஃப்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, கோல்டு பீஸு, சில்வர் பீஸு, அந்த மாதிரியும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 1,00,000 ரூபா தான். ஆனால் உங்கள்ட்ட ஏஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா, நீங்கள் 30 வயசில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதிகமான அளவுக்கு ஒதுக்கீடை ஷேர்ஸுக்கு பண்ணலாம். 30லேருந்து 40 அப்படின்னா, 50 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ஷேர்ஸுடைய தொகையை கொஞ்சம் குறைத்து கொண்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு அந்த இடிஎஃப் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் அதிகமான 50-50 அந்த மாதிரி போடலாம். ஏன்னா ஷேர்ஸ் அப்படிங்கிறது ஹை ரிஸ்க்கு ஹை ரிட்டர்ன். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்மில் வரும்போது உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 7 வருஷமாவது நீங்கள் வச்சுருந்தா தான் அதை நீங்கள் லாபத்தை பார்க்க முடியும். இடிஎஃப் அப்படிங்கிறது நீங்கள் அப்பப்போ கொடுக்கவும் செய்யலாம், லாங் டேர்ம்லேயும் வச்சுக்கலாம். பெரிய லெவலில் வாலட்டாலிட்டி அங்கே இருக்காது, கோல்டு அண்டு சில்வர் இடிஎஃப் அப்படின்னு வரும்போது. ஸோ அதனால் உங்கள் ஏஜையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தன்மை அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கோல் என்ன, நீங்கள் ஷார்ட் டேர்முக்காக உள்ளே வரீங்களா, இல்லை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சு போகிறீங்களா, இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் நான் ஷேர்ஸை வாங்கினேன் எந்த விதமான கோலும் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் லாபத்தையும் புக் பண்ண மாட்டீங்க, நஷ்டத்தையும் புக் பண்ண மாட்டீங்க, சும்மா நானும் மார்க்கெட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போதே நாம் என்ன எய்ம்காக வந்திருக்கோம், நமக்கு இன்னும் 5 வருஷத்துக்காக தேவையா, 10 வருஷத்தில் தேவையா, இல்லை 1 வருஷத்தில் தேவையா, இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒதுக்கீடு அந்த அலோகேஷன்லாம் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலாம், லாபத்தை பார்க்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட் பற்றிய பதிவு தான். ட்ரேடிங் அப்படிங்கிறது இங்கே வரவே வராது, சரிங்களா? ஸோ இந்த பதிவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 20% ப்ளூ சிப்புன்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளூ சிப் அப்படிங்கிறது பெரும்பாலும் சென்சஸில் இருக்காங்க இல்லையா, அந்த 30 கம்பெனி, நிஃப்டின்னு சொல்லுவோம், டாப் 50 கம்பெனிஸ் அந்த லிஸ்ட்டில் வரும். நீங்கள் கூகுளில் போய் டாப் 50 கம்பெனிஸ் அப்படின்னு போட்டாலே வரும், இல்லை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சில கம்பெனிகளில் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இப்போ நான் எனக்கு சில கம்பெனிகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ரிலையன்ஸு. ரிலையன்ஸுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1218 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 16,49,528 கோடி. மார்க்கெட் கேப்னு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா
ரிலையன்ஸ் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் கம்பெனி. ஒரே கம்பெனி இவ்வளவு மார்க்கெட் கேப்பை வச்சுருக்காங்க. டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாரும் மொத்தமாக சேர்த்தா தான் இந்த ஒரு மார்க்கெட் கேப்பை ரீச் பண்ணுவாங்க. ஆனால் ரிலையன்ஸ் அவங்க தனிப்பட்ட ஒரு கம்பெனி மட்டும் 16,49,528 கோடி மார்க்கெட் கேப்பை வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதிகம் தான், மற்ற எல்லாரையும் விட 78,633 கோடி. இந்த கம்பெனியோட டெட்டு 0.41. ஸோ ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் முதல் தரவரிசையில் இருக்கக்கூடிய கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். இரண்டாவதாக இருக்கக்கூடிய கம்பெனி டிசிஎஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,231 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி மார்க்கெட் கேப்பில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. 11,69,184 கோடி. அடுத்ததாக பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் 46,099 கோடி கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. இவங்கெல்லாம் வந்து ஒரு டாப் ஸ்டார் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனிகளால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே தவிர பெரிய லெவலில் நமக்கு என்ன பண்ணாது, எந்த பிரச்சனையும் உண்டு பண்ணாது. மூன்றாவது நம்ம பார்க்க போகிற கம்பெனி எல்என்டி. இந்த கம்பெனிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,115 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிய மார்க்கெட் கேப் 4,38,204 கோடி. இந்த கம்பெனியுடைய பேட் 15,569 கோடி. டெட்டு 1.32. இந்த கம்பெனியில் ஒரு ப்ரைடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போர்ட்ஃபோலியோ ஒரு ஷேர் இருந்தால் கூட அது நமக்கு ரொம்ப நல்லது. நான்காவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 753 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 6,72,782 கோடி. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 68,224 கோடியாகவும் இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. பேங்கிங் செக்டரில் இவங்க ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவது ஐடிசி. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 421 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,27,532 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக 20,723 கோடி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெட் கம்பெனி. ஸோ நம்மளுடைய ஒதுக்கீடில் நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கம்பெனிகளில் ஒரு 20% நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக நம்ம ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்ததாக நம்ம போர்ட்ஃபோலியோ ஒதுக்கீடு பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஒதுக்கீடு கொடுக்கணும். ஒரு 20% வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் கொடுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு வரும்போது இவங்க வந்து 50 கம்பெனி தொகுப்பாக இருக்கலாம் அல்லது 30 கம்பெனி தொகுப்பாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்டில் வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம். அதில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு 5 இண்டெக்ஸ் ஃபண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, ஹெச்டிஎஃப்சி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, ஆக்சிஸ் பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு. இதில் ஏதாவது ஒன்றிலையாவது நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய பணத்தை வந்து ஒரு 20% நீங்கள் ஒதுக்கீடு பண்ணலாம். அடுத்ததாக ஒரு 20% க்ரோத் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். வேகமாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஈஸியாக வளரக்கூடிய சில கம்பெனிகள். ஸோ ஐபிஓஸில் வரக்கூடிய கம்பெனிகள் கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் பேர் க்ரோத் ஸ்டாக்ஸ். நல்ல வளர்ச்சியை எதிர்காலத்தில் கொண்டிருக்கக்கூடிய சில கம்பெனிகள் அப்படின்னு பார்க்கும்போது மோனோபோலியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி கம்பெனிகள். அதில் பார்க்கும்போது நான் என்னுடைய வரிசையில் கொடுத்துருக்கேன். ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நல்ல க்ரோத் ஸ்டாக்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 730 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 58,456 கோடியாகவும் பேட் வந்து 1,111 கோடியாக கொடுத்துட்டு வர்றாங்க. ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. இரண்டாவதாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 638 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,20,118 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 7,391 கோடியாகவும் இந்த கம்பெனி கொஞ்சம் டெட் அதிகமாக இருக்கிறது. 3.99 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. மூன்றாவதாக டாடா மோட்டார்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நன்கு குறைந்து 50% கீழே குறைஞ்சு கிடைக்குது. 595 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,19,058 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 31,106 கோடியாகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 1.16. நான்காவதாக க்ரோத் ஸ்டாக் வரிசையில் ஹிண்டால்கோ. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 600 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,34,901 கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 10,153 கோடியாக இருக்கிறாங்க. டெட்டு
0.51 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஐந்தாவது பார்க்க போகிற கம்பெனி பாரதி ஏர்டெல். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1756 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 10,18,859 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,848 கோடியாகவும், டெட்டு 1.5 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய குரோத் ஸ்டாக்ஸ் இருக்காங்க. என்னுடைய வரிசையில் சில கம்பெனிகளை கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15% கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் செக்டர்ஸ் இருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய பணத்தை ஒதுக்கீடு செஞ்சோம்னா கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் இல்லாத மற்ற நபர்களும் அதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படிங்கிற இருக்காங்க. அதே மாதிரி கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, நம்மளுடைய ஃப்ரிட்ஜு, டிவி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே எப்படி இருக்கிறோம், நம்ம டே டு டே லைஃபுக்கு தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது நம்ம அடிக்கடி திருப்பி என்ன பண்ணிட்டே இருக்கோம், வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிகளில் நம்மளுடைய பணத்தை நம்ம வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா இந்த கம்பெனிகள் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் மற்ற அனைவராலும் டொமஸ்டிக்கில் மற்ற எல்லாராலையும் வாங்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறதுனால நமக்கு பெரும்பாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணாது. அதனால் ஒரு 15% ஸ்டாக்ஸை வந்து நம்ம இந்த 15% இந்த கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற செக்டரில் ஒதுக்கீடு பண்ணலாம்ங்கிறது என்னுடைய கருத்து. அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,366 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. மார்க்கெட் கேப் 5,56,55,948 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10,286 கோடி காமிச்சிட்டு வராங்க. அடுத்ததாக வருண் பிவரேஜஸ். இந்த கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 545 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,84,565 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,635 கோடியாகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 0.14 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. மூன்றாவதாக நெஸ்லே. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,361 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட் கேப் 2,27,676 கோடியாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,932 கோடியாகவும், டெட்டு 0.01 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. டாபர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 461 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப் 81,757 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,811 கோடியாகவும் இருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட டெட்டு 0.12. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் ஒரு 20%. ரெண்டாவது 20% இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்துருக்கோம். அடுத்து மூன்றாவது 20% க்ரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற வரிசையில் பார்த்துருக்கோம். நான்காவதாக 15% கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல பார்த்துருக்கோம். அடுத்ததாக ஒரு 20% டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய சில கம்பெனிகளில் முதலீடு செய்வது நல்லது. ஏன்னா இந்த கம்பெனிகள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட வருடந்தோறும் நல்ல ஒரு டிவிடெண்ட்டை வந்து கொடுத்துட்டு வராங்க. ஃபைனல் டிவிடெண்டாகவோ, ஸ்பெஷல் டிவிடெண்டாகவோ, இன்டரிம் டிவிடெண்டாகவோ கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனிகளையும் நீங்கள் வாங்கி வைப்பது எப்போதுமே நல்லது. அந்த மாதிரி ஹை டிவிடெண்ட் தரக்கூடிய சில கம்பெனிகளை பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேதாந்தா, VEDL. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 380 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,48,653 கோடியாக இருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 7.76% கொடுக்குறாங்க. இரண்டாவதாக BPCL. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 293 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,27,204 கோடியாகவும், டிவிடெண்ட் ஈல்டு 10.74% கொடுத்துட்டு வராங்க. மூன்றாவதாக IOC. டிவிடெண்ட் ஈல்டு 9.10% கொடுத்துட்டு வராங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 131 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,86,160 கோடியாக இருக்கிறாங்க. நான்காவதாக NMDC. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 62 ரூபா அப்படின்னு இருந்த போதிலும் டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 11.52. மார்க்கெட் கேப் 55,309 கோடி. இந்த மாதிரி டிவிடெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகள் நம்ம ஒரு 20% ஒதுக்கீடை கொடுத்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு நமக்கு விலை உயர்ந்து ஏற்றம் கொடுப்பதை போல இந்த டிவிடெண்ட்டும் ஒரு கணிசமான அளவுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். அடுத்ததாக ஒரு 5% ஒதுக்கீடை கோல்டு ETF, சில்வர் ETF, இந்த மாதிரி கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது கோல்டு ETF, சில்வர் ETF அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு டிமெட் அக்கௌண்ட்டில் தாராளமாக கிடைக்குது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், ETFலையும் கொஞ்சம் ஒதுக்கீடு பண்ணுங்கள். அது ஒரு 5% நீங்கள் ஒதுக்கீடு பண்ணலாம். ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது முழுக்க ஷேர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்டு, ETF, இன்னும் டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே என்ன பண்ணலாம்,
நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ கணிசமான ஒரு லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்ஸ்ன்னு வரும்போது கூட ப்ளூ சிப்பு, க்ரோத்து, டிவிடெண்ட் ஈல்டு, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, ட்ரெண்டிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சேர்த்து பலதரப்பட்ட கம்பெனிகளை நீங்கள் ஒரு பேஸ்கெட்டில் சேர்க்குற மாதிரி சேர்த்தா தான் நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுடைய போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவை சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.